என்னன்னா நீ காலையில மீட்டிங் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. வேலை அதிகமா இருக்கு மாதிரி தெரியுது. போன வர சொல்லிருக்காரு, என்னன்னு தெரியல. சனிக்கிழமை திருவிழான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன தெரியல. போன வரட்டும், அப்புறம் என்னன்னு கேட்டுக்கலாம். சரிங்க சார். அண்ணா வந்துருவாரா? இதான் வந்துட்டு போலாம். வரேன் இருக்காரு. வரேன் இருக்காரா? வணக்கம். எல்லாம் மீட்டிங் என்ன காலையில மீட்டிங்னா இன்னைக்கு எதுக்கு எல்லாம் கூட்டி இருக்கோம்னா ஒரு திருவிழா நடக்குது. எப்பங்கண்ணா? வர சனிக்கிழமை நடக்குது. திருச்சியில நடக்குது திருவிழா. அது நம்ம குடும்பத்தோட திருவிழா. அந்த திருவிழாவுக்கு எல்லாரும் போகணுங்கிறதுக்காகத்தான், அழைப்பு கொடுக்கறதுக்கு தான் இந்த கூட்டம். சனிக்கிழமை வந்து கடை விடுமுறை, லீவு. சனிக்கிழமை லீவுனா சம்பளத்தோட லீவாங்கண்ணா? எப்படி நம்ம வந்து பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி விசேஷ நாட்களுக்கு லீவ் விடுறோமோ அதே மாதிரி இந்த திருவிழாவுக்கும் சம்பளத்தோட தான் லீவு. சம்பளத்தோட தான் விடுமுறை விடுறோம். திருவிழான்னு சொல்லிட்டீங்க, அதுல என்னென்ன கொண்டாட்டங்கள் இருக்குன்னு அப்படி கிடையாது. திருவிழானாலே கொண்டாட்டம் தான். இது வந்து நம்ம நாடு செழிப்பா இருக்கும், நாம செழிப்பா இருக்கிறதுக்குமான திருவிழா தான். இது வந்து மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு. இந்த மாநாட்டை தான் நம்ம திருவிழான்னு சொல்றோம். அது வந்து நாம் தமிழர் கட்சி சார்பா நடக்குது. இந்த மாநாடு நாம் தமிழர் கட்சி சார்பா நடத்துறாங்க. ஆனா மாநாடு மக்களுக்கானது. பொதுவா எல்லாரும் கலந்துக்கலாம், எல்லாரும் கலந்துக்கணும். இந்த தமிழ் இனத்துக்கான மாநாடு. அது எல்லாரும் பாதுகாப்பா போயிட்டு, நம்ம எல்லாரும் வண்டி வச்சிருக்கோம், வாகனம் வச்சிருக்கோம், அழைச்சிட்டு போயிட்டு இரவு பாதுகாப்பா குடும்பத்தோட குழந்தைங்களோட போயிட்டு வரப்போறோம். எல்லாரும் போலாமா? போலாம். வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே.